ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோகேஷ். இப்போ நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு ட்ராவல் விளாகராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. எப்போவுமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி தான் முக்கியம், அதேமாதிரி கண்டென்ட்டும் முக்கியம். குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து ரீச் வந்து பயங்கரமாக ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாவே இந்த விஷயத்தை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்ல விஷயம். நான் வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் கன்ஃபார்மாக இருந்தால் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ட்ராவல் விளாக் பண்ணும்போது ஒரு கேமரா வந்து கன்ஃபார்மாக தேவை. கேமரா இல்லைனா நீங்கள் வந்து எடுக்காதீங்க ட்ராவல் விளாக். ஃபோனில் எடுக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃபோனில் எடுத்தாலும் எடிட் பண்ணும்போது அதோட ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்காது, குவாலிட்டியும் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கேமரா வந்து வாங்கிக்கிறது நல்லது. நான் வந்து இப்போ என்ன கேமரா வச்சுருக்கேன்னு தான் சொல்கிறேன். நான் வந்து DJI Osmo Action கேமரா தான் வச்சுட்ருக்கேன். இந்த கேமரா வந்து 21,000 சம்திங் வரும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன், ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோட டீட்டெயில் ஃபுல்லாக, இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது கன்ஃபார்மாக பட்ஜெட் கேமரானா இது மட்டும் தான். இது வந்து ஆக்ஷன் கேமரா தான், பட் இருந்தாலும் விளாகுக்கு வந்து இது கன்ஃபார்மாக தேவையான ஒரு கேமரா. இது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது வந்து, செகண்டரி ஒரு விளாகை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மைக் வந்து தேவை. இப்போதைக்கு இந்த போயா மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 2500 சம்திங் வரும். இந்த மைக் வந்து நம்ம இண்டோருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், பட் அவுட்டோருக்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா நான் வந்து செக் பண்ணதில்லை, நான் வந்து யூஸ் பண்ணலை. நான் வந்து பேக்ரவுண்டில் வந்து தான் பேசியிருக்கேன் நிறையா வீடியோ. நெக்ஸ்ட் டைம் போகும்போது செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேமராவில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து கிடையாது. அதனால நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து அடாப்டர் வந்து வாங்கணும். அது பேர் வந்து சைனோவோ அடாப்டர். பார்க்க வந்து குட்டியாக இருந்தாலும் இதோட ரேட் வந்து 2500. ஆனால் நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா இதோட ரேட் வந்து 5000 கிட்ட வரும், 5000 மேலேயே வரும். அதனால் வந்து DJI அசசரிஸ் கடையில் வந்து வாங்குறது வந்து நல்லது. சென்னையில் ஒரு கடை இருக்குது, வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து அது எந்த இடம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம வந்து இந்த மைக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த கேமராவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த கேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த கேஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து எல்லா மைக்குமே ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம இந்த கேஸில். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பேட்ரி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்ரி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட தான் கேட்டு நான் மெக்சிகோவில் வந்து இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தான் நான் வந்து வாங்கினது. இதோட பேட்ரி வந்து ஒரு பேட்ரி வந்து 1500 சம்திங் வந்து இங்கே வந்து ஒரு பேட்ரி மட்டுமே 3800 கிட்ட வருது. அதனால நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அங்கே வந்து வாங்குறது வந்து நல்லது, இங்கே வாங்குறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நான் இந்த கேமராவில் வந்து எப்படி மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ட்ராவல் பேக் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ட்ரைபாட் வந்து இந்த சைஸில் ஒரு ட்ரைபாட் வந்து கன்ஃபார்மாக தேவை. இது இல்லைனா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கையில் கேமரா அப்படி பிடிச்சிட்டு வந்து நம்ம போய்ட்டு இருக்க முடியாது. ஒரு ட்ரைபாட் இருந்தால் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக இந்த ட்ரைபாட் கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கியே ஆகணும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 500 சம்திங் தான் இருக்கும். நல்ல ட்ரைபாடும் இருக்குது. நம்மளுக்கு இது போதும், ஒரு ட்ராவல் ஒர்க் பண்ணும்போது இது போதும். அதேமாரி இந்த கேமராவுக்கு தேவையான நிறைய அசசரிஸ் நம்ம வாங்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்குங்க. அப்படி நீங்கள் வந்து பயங்கரமாக அட்வென்ச்சர்லாம் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கன்ஃபார்மாக அந்த மவுண்ட்லாம் வாங்கி தான் ஆகணும். நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த மவுண்ட்ஸ்லாம் தேவை. என்னென்ன அசசரின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் வந்து ட்ராவல் விளாக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் சொன்னேன். நீங்கள் வந்து எதனா ஒரு ஃபுட் விளாகரு இல்லைனா சாதாரண யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டெக் வீடியோஸ் போட போகிறேன், இல்லைனா கிச்சன் குக்கிங்கு, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் போடுறதுக்கு எல்லாருக்குமே கன்ஃபார்மாக எல்லாருக்கும் நான் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, கேமரா வந்து கன்ஃபார்மாக தேவை. நீங்கள் ஃபோன் கேமரா வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி வந்து கன்ஃபார்மாக அடி வாங்கும். அதுக்கு நான் சொல்கிறேன், ஃபோன் கேமரா வந்து நீங்கள் இண்டோருக்கு வந்து யூஸ் பண்ணலாம், அவுட்டோர் போனீங்கன்னா கன்ஃபார்மாக வேஸ்ட்டு தான் ஃபோன் கேமரா. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு பட்ஜெட்டில் வந்து கேமரா வாங்கிக்கிட்டு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எதுவுமே வராது. அதுக்காக தான் நான் மெயினாக வந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் எல்லாமே எப்படி நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வரும். வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் வந்து நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. அட்வான்டேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகலாம். இந்த வீடியோ வந்து நான் மெயினாக எதுக்கு சொல்கிறேன்னா, கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் இந்த பொருள்லாம் என்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. நானும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், யாரும் இதுமாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக ஒரு கேமரா வந்து தேவை. பட்ஜெட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல கேமராவை வாங்குங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஒயர்டு மைக் வந்து சாதாரண ஒரு கம்பெனி தான். நீங்கள் வந்து போயா கம்பெனியில் வந்து வாங்கிக்கோங்க, நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த கம்பெனியோட இந்த கம்பெனி சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினது 2018 வாங்கினது இந்த மைக்கு. அப்போ வந்து சும்மா வேறு இது போட்டுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணேன். அப்போ தான் நான் நிறைய லேர்ன் பண்ணேன் யூடியூப் பற்றி. அது எல்லாத்தையும் நீங்கள் தேவைப்பட்டால் எனக்கு கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ புதுசாக வந்து நான் சொல்கிறேன், எப்படி ஜேர்னி எப்படி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மைக் வந்து எப்படி அந்த கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த கேமரா எடுத்துக்கோங்க, மேலே வந்து ஷூ மவுண்ட் இருக்கும். இந்த ஷூ மவுண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மைக்கு கூடயே வந்து கொடுப்பாங்க. இந்த போயா மைக் இருக்குல்ல, அது கூடயே வந்து கொடுப்பாங்க. இது வந்து மேலே இருக்க அந்த ஷூ அது கிட்ட பாருங்கப்போ தெரியும். மேலே இருக்குல்ல அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிடணும். டைட் பண்ணோன்னா அது வந்து கீழே விழாது. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மைக் வந்து உள்ளே வந்து மைக் இருக்குது, வெறும் ஸ்பாஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க. அது உள்ளே வந்து மைக் இருக்குது. இந்த மைக் வந்து நம்ம இப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதான் vlog செட்டப்பு. நம்ம வந்து மைக் இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு vlog பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறீங்க, இதுதான் ட்ரைபேடு. இந்த ட்ரைபேடில் வந்து நம்ம எப்படி இது கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ட்ரைபேடில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ வந்து நான் பைக்கில் வச்சுருக்கேன். நிறைய இருக்குது, பட் இருந்தாலும் அது பைக்கில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு எடுக்க முடியாது. பாருங்க, உண்மையே இதுதான் மைக் செட்டப். vlog செட்டப் வந்து இவ்வளோ தான் செட்டப். நம்ம கன்ஃபார்மாக இது வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அதுக்காக தான் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். இந்த பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் நீங்களே ஒரு மெம்பர் ஆகிடுங்க. நம்ம போடுற நெக்ஸ்ட் ட்ராவல் வீடியோஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். நிறைய இடத்துக்கு புதுசாக யாரும் போடாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பை பாய், see you.